இந்திய திரைப்பிரபலங்கள் கொக்கைனுக்கும் ட்ரக்ஸுக்கும் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ பரவலா வந்துட்டே இருக்கு. கடந்த ஒரு 5 வருஷமாவே ஏதாவது ஒரு ஆக்டர் ட்ரக்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க. ஏன் நேத்து கூட நமக்கு பிடிச்ச நடிகர் ஸ்ரீகாந்த் ட்ரக்ஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படி தெரிஞ்ச உடனே பயங்கரமான ஷாக்கு. ஃபர்ஸ்ட் அவர் வீட்டில் செக் பண்ணும்போது எந்த ஒரு ட்ரக்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அவரை வச்சு ரத்த மாதிரி சோதனை எடுக்கும் போது தான் தெரியுது இவரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஆக்டர் கிருஷ்ணா மேல இப்ப இந்த வழக்கு திரும்பி இருக்கு. அப்போ திரைப்பிரபலங்கள் மாட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கு. திரைப்பிரபலங்கள் யார் யார் இது வரைக்கும் ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. ட்ரக்ஸ் கேஸ் அப்படின்னு சொன்னாவே இப்ப பல பேர் இது மூலயமா மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்டத்தட்ட ஒரு தனியார் காலேஜில் கூட ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நியூஸ் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதை விட திரைப்பிரபலங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதான் அது பெருசாவே மக்கள் பாக்குறாங்க. இப்போ போன மாசம் பாத்தீங்கன்னா டாம் ஷைன் சக்கோ அப்படிங்கிற இந்த நபரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பெரிய பிரபலம். இவர் ஆல்ரெடி பாலியல் தொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப அகைன் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் கேஸ்லயே அவர் மாட்டியிருந்தாரு. போன மாசம் தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குடும்பத்தினர்கள் பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த ட்ரக்ஸ் கேஸ் எந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அரெஸ்ட் பண்றதுக்குள்ள அவர் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு சரியான அப்டேட் கிடைக்கல. பட் ஸ்டில் இவர் மேல அந்த ட்ரக்ஸ் வழக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அப்படியே நீங்க பாலிவுட் வந்தீங்கன்னா ரன்பீர் கபூர், தீபிகா படுகோன், விக்கி கௌஷல் இந்த போன்ற பல நடிகர்கள், அங்க இருக்கிற டாப் ஸ்டார்ஸ், இந்த கரண் ஜோஹர் கீழே இருக்காங்களா நடிகர்கள், இவங்க எல்லாம் ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பூதாகரமா வெடிச்சது. அந்த வீடியோ பார்க்கும்போது இவங்க கண்டிப்பா போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் கேள்விகள் எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் அது கேஸ் ஆகி அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு அவங்க போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப வரைக்கும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணாம இவங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அதை முகத்தை பார்க்கும் போதே தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போதுலாம் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா டோலிவுட் தெலுங்கு சினிமால பாத்தீங்கன்னா அறிந்தும் அறியாமலும் ஒரு ஆக்டர் வருவாங்க பாத்தீங்களா, நவ்தீப், இவரும் மாட்டிருக்கிறாரு. உமைத் கான் அப்படிங்கிற இவங்களும் மாட்டிருக்கிறாங்க. ஸோ பல பேர் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் கேஸ்ல அடுக்கடுக்கா மாட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெயிலையும் வெளியே வந்திருக்காங்க. அதே மாதிரி ரவிதேஜாவோட பேரும் இதுல அடிபட்டுச்சு. ஸோ திரைப்பிரபலங்கள் கிட்ட இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மிகவும் அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்ம தமிழ் ஈழப்பாடகர் வேடனும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டியிருந்தாரு. இவருக்கு பெயில் கொடுத்து அமைச்சிருக்கிறதா செய்திகள்லாம் பார்த்தோம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யாரு உண்மை சொல்றா, யாரு பொய் சொல்றா, வேணுட்டே ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப இதெல்லாம் தாண்டி கோலிவுட்ல தான் இது வரைக்கும் ட்ரக்ஸை பத்தி பேச்சே வரல. இன்னைக்கு முதல் முறையா பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மேலேயும் ஆக்டர் கிருஷ்ணா மேலேயும் பாத்தீங்கன்னா கேஸ் திரும்பி இருக்கு. கிட்டத்தட்ட கைது பண்ணி சிறையில அடைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இது கிருஷ்ணாவோட நிக்காது, பல திரைப்பிரபலங்கள் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஈவன் சிங்கர் சுசித்ராவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கமலஹாசன் சில்வர் பிளேட்ல கொக்கைனை கொடுப்பாரு எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தி பயங்கரமா வெடிச்சு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் மேல தப்பு இல்லை, சுசித்ரா சொன்னதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் மேல எந்த ஒரு விசாரணையும் வைக்கப்படலை அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில பல டார்க்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியே வருது. ஸோ அடுத்தடுத்து தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சில பேர் உச்ச நடிகைகள் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.